ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. இந்த அதிகாரத்தை துவங்கும் போது முதல் வசனத்தின் கடைசி பகுதியிலே பவுல் எழுதுகிறார், சோர்ந்து போகிறதில்லை. அல்லேலூயா. 8வது வசனத்தின் முதல் பகுதியில் பாருங்க, ஒடுங்கி போகிறதில்லை. கடைசி வார்த்தை மனமுறிவடைகிறதில்லை. 9வது வசனத்தில் கைவிடப்படுகிறதில்லை. அது முடியும் போது மடிந்து போகிறதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விசுவாசம் இப்படிதான் இருக்கணும். ஆமென். நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஒரு நாளும் மடிந்து போக மாட்டேன், நான் ஒரு நாளும் ஒடுங்கி போக மாட்டேன், நான் ஒரு நாளும் மனமுறிவடைய மாட்டேன். இன்னைக்கு நான் குறிப்பிட விரும்புகிற ஒரு வார்த்தை பாருங்க, மனமுறிவடைகிறதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. இதனுடைய ஒரிஜினல் மீனிங் எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எதை தேர்வு செய்கிறது என்பதே எனக்கு புரியல, வலதுபுறம் போகணுமா இடதுபுறம் போகணுமா என்னால் கெஸ் பண்ணவே முடியல, அடுத்தது என்ன நடக்க போகுது என்னால் யூகிக்கவே முடியல, எல்லாமே அடைக்கப்பட்டது போல இருக்கு, எல்லாமே இருண்டு போனது போல இருக்கு, என் நம்பிக்கையெல்லாம் முற்றிலும் நான் இழந்து போனது போல் இருக்கிறது, எல்லாமே எனக்கு எதிராகவே இருக்கிறது. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை நான் கனவுல கூட என்ன செய்யல, நான் நினைக்கவே இல்லை. முற்றிலும் நான் ஸ்தம்பித்து போய் இருக்கிறேன். என்னால் இப்போ எதையுமே என்ன செய்யல, யோசிக்க முடியல, முற்றிலும் குழம்பின நிலையில் இருக்கிறேன், என் மைண்ட் பிளாங்கா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்காவது வந்தா அதனுடைய முடிவு மனமுறிவு. மனமுறிவுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குவிட் பண்ணிடுவாங்க, கிவ் அப் அப்படின்னு வந்துடுவாங்க. இனிமே வேண்டாம், இனிமே அவ்வளவுதான், இது எனக்கு ஒத்து வராது, இது எனக்கு சரிப்பட்டு வராது, அப்படி நான் ஒதுங்கிக்கிறேன், இனிமே நான் வரலை, என்னை நீங்கள் சேர்க்க வேண்டாம், நான் அதுக்கு சரியான ஆள் இல்லை, இனிமே என்னால் முடியாது. இந்த மாதிரி கிவ் அப் பண்ணுறது தான் அதனுடைய ரிசல்ட். ஆனால் பவுல் இங்கே சொல்கிறான், என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாத ஒரு நிலை வந்தாலும் நான் மனம் முறிவடைகிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் முயற்சி செய்வேன், நான் மறுபடியும் எழுந்திருப்பேன், நான் மறுபடியும் செய்ய வேண்டியதை செய்வேன், எனக்கு நியமித்த பாதையில் நான் ஓடுவேன். என்னை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை குறித்த ஒரு நல்ல நோக்கம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் முடங்கி போவதற்காக அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் ஒன்றுமில்லாத ஒரு நபராய் கடைசியில் என்னுடைய வாழ்வை முடிப்பது அவருடைய விருப்பம் இல்லை. அதனால நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆமே, நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன், நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன், அடுத்தடுத்த நிலைகளுக்கு நான் எழும்பிக் கொண்டே இருப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால எதிர்மறையானது எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. எதுனாலும் வரலாம், ஆனா முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வேண்டுமானாலும் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதுல என்ன செய்கிறார், கர்த்தர் அதுல என்ன செய்ய போகிறார், இது தெரிஞ்சிட்டுனா நம்முடைய மனம் முறிவாகாது. நம்ம விட்டுட்டு போயிட மாட்டோம், இனி அவ்வளவுதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆமென். மற்றவர்கள் புலம்புகிறது போல நம்ம ஒரு நாளும் புலம்ப மாட்டோம். இங்க பவுல் சொல்றான், எப்பக்கத்திலும் நாங்க நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை. அப்படின்னா அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, எல்லா பக்கத்துல இருந்து எங்களுக்கு நெருக்கம் என்ன செய்யுது, இருக்கதான் செய்யுது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். அதான் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை எத்தனை விதத்துல பாதிக்கலாமோ அத்தனை விதத்துல அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கு, பாதித்து கொண்டிருக்கிறது. அவனை மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது.
ஆனால் பவுல் சொல்கிறான், எனக்கு எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை விதங்களிலே வந்தாலும், யார் மூலமாக வந்தாலும் அதை குறித்து எனக்கு என்ன இல்லை, எனக்கு பயமே கிடையாது, எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்கிறாருங்க. சில மொழிபெயர்ப்புகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எங்களை சுற்றிலும் தொல்லைகள் உள்ளன, ஆனால் அவற்றால் நாங்கள் தோல்வி அடையவில்லை. நீங்கள் எங்களை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. எங்களை சுற்றிலும் நிறைய தொல்லைகள் இருக்கு, தொந்தரவுகள் இருக்கு, எங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, எங்க போனாலும் எதிர்ப்புகள் இருக்கு, சுவிசேஷத்திற்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கு, சிறைச்சாலை இருக்கிறது, காவலில் வைக்கப்படுகிறோம், கட்டுகளில் வைக்கப்படுகிறோம், வாரினால் அடிப்பிக்கப்படுகிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் தோல்வி அடையவில்லை. ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, அவ்வப்போது செய்வது தெரியாமல் திகைக்கிறோம், ஆனால் முயற்சி செய்வதை ஒருபோதும் கைவிடவில்லை. நான் சொல்றேன் பாருங்க, சில நேரத்தில் எங்களால் என்ன செய்யறதுன்னு என்ன செய்ய முடியல, யோசிக்க முடியல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பவுல் யாருங்க சாதாரணமான ஆளா? பவுல் யார் சாதாரணமான ஆளா? இயேசுவை தரிசித்தவன். ஆமென். நேரடியா தேவன் அவனோடு பேசினான், ஆவியினால் நிரப்பப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் அவனை எங்க போனாலும் கைட் பண்றார். என்ன செய்யணும், எங்க போகணும் எல்லாம் அவன் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்கிறார். இவன் படிக்காத ஒரு ஆளா? ஆமென். 3 PhD ஸ்காலர் அவன். உலக ஞானம் அவனுக்கு இல்லையா? உண்டு. வேத ஞானம் இல்லையா? உண்டு. அல்லேலூயா. எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாத ஒரு கோழையா? இல்ல. அஞ்சா நெஞ்சன், தைரியசாலி அவன். ஆளுதான் பார்க்கறதுக்கு 4 அடி இருப்பான், ஆனா அவன் யாருக்கு என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். முன் வச்ச கால் என்ன செய்ய மாட்டான், பின் வைக்க மாட்டான். ஆனா அவன் சொல்றான், செய்வது தெரியாமல் திகைக்கிறோம், ஆனால் முயற்சி செய்வதை ஒருபோதும் கைவிடவில்லை என்றான். அல்லேலூயா. மன முறிவடையாத ஒரு நபர் என்ன செய்வாங்க தெரியுமா, ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு தோல்வி வந்துட்டா பரவாயில்ல, பெட்டர் லக், நெக்ஸ்ட் டைம் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பல்பை கண்டுபிடிச்சாராம். ஆமீன் சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாரா அவர்கிட்ட பார்த்து, நீ 999 முறை என்ன செஞ்சிருக்க, தோத்து போனவன் தெரியுமா, நீ என்னதான் இருந்தாலும் தோல்வி அடைந்தவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னார், நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். இந்த 999 முறைகளில் வேற யாராவது முயற்சி பண்ணினால் அது உனக்கு தோல்வி. அதை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், நான் தோல்வி அடைந்தவன் அல்ல. இந்த முறைகளில் நீ முயற்சி பண்ணினால் உனக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட் ஃபெயிலியர். அதை தான் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன்னாரு. அப்ப தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் வெற்றி அடைய நீங்க என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா நம்ம ஆட்களுக்கு என்ன வந்துடுது, சோறு வந்துடுது. எதிர்பார்த்த மார்க் நமக்கு கிடைக்கலன்னா என்ன வந்துடுது, சோறு வந்துடுது. டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன வந்துடுது, சோறு வந்துடுது. பரவாயில்ல, இந்த ஒரு முறை தானே உங்களால் முடியல, அடுத்த முறை உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை கொடுக்க ஒரு இரட்சகர் இருக்கிறார். அதற்கு மனுஷ தயவு வேணுமா, தருவார். ஞான அபிவிருத்தி அடையணுமா, செய்வார். என்ன செஞ்சு உங்களை வெற்றி அடைய செய்யணுமோ அதற்கு ஒரு தேவன் உங்க கூட என்ன செய்கிறார், நீங்க முயற்சி செய்றீங்களாங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நான் இருப்பேன் ஆண்டவரே, வசனம் அப்படித்தானே சொல்லுது, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதுவும் ஆண்டவர் அதில் அழகாக எழுதி வச்சிருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நான் என்ன ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் வீட்டில் என்ன கால் மேலே கால் போட்டு என்ன செய்ய போகிறேன், உட்காந்து டீ குடிச்சிட்டு தோத்துறோம், கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நான் என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். அங்கே சும்மா இருங்கன்னு ஏன் சொன்னார்னா, அதுக்கு முன்னாடி வாயை திறந்து அவன் என்ன பேசினான், எங்களை வனாந்திரத்துக்கு ஜாகிரதையாக கொண்டு வந்தீரு, பிரேத குழி எகிப்தில் இல்லையா, இந்த பார்வோன் தொடருவேன் பிடிப்பேன் கொண்டு பின்னாடியே ஓடி வாரானே, நாங்களாம் சாக போகிறோம், மோசே உன்னைய நம்பி வந்து நாங்கள் மோசம் போயிட்டேன்னு வாயை திறந்து என்ன செஞ்சுட்டு இருந்தான், புலம்பிட்டு இருந்தான். முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள், அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள், தேவனுடைய வல்லமை அவங்களால புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சும்மா இரு. அல்லேலூயா. நீங்க சும்மா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, செயல்படாமல் இருப்பதை கர்த்தர் கூறவில்லை. நீங்க ஒரு முறை தோல்வி அடைஞ்சா அடுத்து உடனே என்ன செஞ்சிடணும், கெட் ரெடி டு அனதர் விக்டரி.
அல்லேலூயா. அடுத்த வெற்றிக்கு நேரம் என்ன செஞ்சிடணும்? முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடணும். அவர் சொல்றான் பாருங்க, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னல் உற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. அதே நேரத்தில் அவர் சொல்றார், குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. மனம் முறிவு அடையாதவர்களுடைய அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? நல்ல நம்பிக்கையோடு இருப்பாங்க. முதல்ல சொன்ன முயற்சி செய்வார்கள். ரெண்டாவது, மனம் முறிவு அடையாதவங்க எப்படி இருப்பாங்க? நம்பிக்கையோடு இருப்பாங்க. எப்போ? ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல, நம்பிக்கை இல்லாத நிலையில் எப்படி இருப்பாங்க? நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனம் முறிவு அடையாதவர்களா நீங்க? உங்களை ஆண்டவர் அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். மனம் முறிவு அடைந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் இந்த இயேசுவை நீங்க அறிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஆமீன் சொல்லுங்க. மனம் முறிவடையாதபடிக்கு தொடர்ந்து உற்சாகத்தோடு செயல்பட்டு கொண்டே இருங்கள். முந்தி காண்பித்த உத்வேகத்தை காட்டிலும் இன்னும் அதிக உத்வேகத்தோடு செயல்படுங்கள். முன்பு முயற்சி செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக முயற்சி செய்யுங்கள். முன்பு தீவிரித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக என்ன செய்யுங்க? தீவிரமா இருங்க. நம்பிக்கையோடு இருப்பார்கள். மனம் முறிவடையாதவர்கள் எப்படி இருப்பாங்க? நம்பிக்கையோடு இருப்பாங்க. எல்லாம் அனுகூலமா இருக்கும்போது நம்பிக்கையோடு இருப்பார்கள். இல்லை, எல்லாம் நெகட்டிவா இருக்கும்போது நம்பிக்கையோடு இருப்பார்கள். சாதகமற்ற சூழ்நிலையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்பிக்கையோடு இருப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. மனம் முறிவடையாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மனம் தளர மாட்டார்கள். மனம் தளர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? கதவை பூட்டிட்டு யாரையுமே நான் பார்க்க விரும்பல, யார்ட்டையும் நான் பேச விரும்பல, எதையுமே நான் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய இயலாமையை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? சொல்லிட்டே இருப்பாங்க. இனிமே அவ்வளோதான், என் தலையெழுத்தாதான், என் விதி தான், நீங்கள் என்னதான் இது பண்ணாலும் அது ஒன்றும் நடக்காது, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு தங்களுடைய மனம் தளர்ந்ததையே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் மனம் தளர்ந்தவர்கள் அல்ல. உங்கள் மனமும் என் மனமும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மனம் தளர்ந்தே போகக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல அவர் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு முன்பு ஏற்கனவே 1 கொரிந்தியர் எழுதிட்டார். அல்லேலூயா. இந்த கொரிந்து சபையை ஃபவுண்ட் பண்ணதே யார் தான்? பவுல் தான். ஸ்தாபித்ததே யார் தான்? பவுல் தான். 1.5 வருஷம் அந்த ஊரில் தங்கி இருந்தார். அவருக்கு யாருமே தெரியாதுங்க. அவரை வரவேற்பதற்கு ஒரு ஆளுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் கிருபையா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை கொடுத்தார். ஒரு கணவனும் மனைவியும் இந்த பவுலோடு இணைந்து கொண்டார்கள். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் கொரிந்து பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவங்களும் பிழைப்புக்காக வந்தவங்க. யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட போது சொந்த நாட்டில் வாழ முடியாதபடிக்கு பிழைப்புக்காக வழி தேடி வந்தவங்க தான் இவங்களும். அதனால இவங்களோடு இவர் தங்கியிருந்தால் அது அவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்பதை அறிந்து கைகளினால கூடார தொழில் செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சாரு கொரிந்துல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தத்துவ ஞானிகள் நிறைந்த ஒரு இடத்துல, மேதைகள் நிறைந்த இடத்துல, அறிவாளிகள் நிறைந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு என்னடா வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி அவர்களுடைய தெய்வங்கள் இருந்த அந்த கோவில்களுக்குள்ள கடந்து சென்று பார்த்தபோது ஒரு பலிபீடத்தில் அறியப்படாத தேவன் அதை பிடித்து கொண்டு சுவிசேஷம் சொல்றதுக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை அறிந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சிலரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி படிப்படியா கால் ஊன்றி வரம் பெற்ற ஒரு வல்லமையான சபையா கொரிந்து சபையை கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஆமென். இந்த சபையில இப்போ எல்லா வரங்களும் பரிபூரணம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனா சபைக்குள்ள பல பிரிவினைகள், பல பிரச்சனைகள். அதுக்கு தான் தீர்வா 1 கொரிந்தியர் என்ன செய்றாரு? எழுதுறார். ஆனாலும் நல்லா கவனிங்க, இன்னும் சிலர் திருந்தல, இன்னும் சிலர் சொன்ன பேச்சு என்ன செய்யல, கேட்கல, இன்னும் சிலர் கீழ்படியல. ஆகவே அவர் சொல்றா, உங்க கூட அன்போட வரணுமா கம்போட வரணுமான்னு சொன்னார்ல, அது மாதிரி அவங்கள போய் நேரடியாக சந்திக்கிறார். துக்கத்தோட அவங்கள சந்திச்சேன்னு சொல்றார். அவங்க அந்த சபையை மீட் பண்ணும்போது அவர் ஹாப்பியா என்ன செய்யல, மீட் பண்ணலங்க. வெரி சேட், he was very sad. ரொம்ப சோகமா போய் மீட் பண்றார். கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார், சில நடைமுறை ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒரு லெட்டரும் எழுதுறார்.
அது காணா போச்சு. இப்போ இருக்கிற 2 கொரிந்தியர் இல்லை, அது 3வது லெட்ரு. ஆனால் நமக்கு புக்கில் கிடைச்சது 2வதா இருக்கிறதுனால 2 கொரிந்தியர்னு இருக்கு. இவர் தான் இந்த சபைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஸ்தாபகராக என்ன செஞ்சிருக்கிறார்? இருந்திருக்கிறார். இவரை தப்பாக புரிஞ்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரட்சிப்பை அறிவித்ததே இவர் தான். சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது அவர் தான். ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு கை கொடுத்து வளர்த்து விட்டது யார் தான்? இவர் தான். என்னென்ன இருக்கோ எதையுமே மறைக்காம, ஒளிவு மறைவு இல்லாமல் அத்தனையும் உபதேசமாக கொடுத்தது யார் தான்? எதையுமே எதிர்பார்க்காம ஊழியம் செஞ்சிருக்கிறார். இப்போ இவரை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஏதோ தெரியாதவன் தப்பா பேசுனா அதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரி பண்ண மாட்டோம். அவன் கிடக்கான் விவரம் இல்லாதவன், அவனுக்கு நம்மளை பற்றி என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாது, அதனால அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடும். ஆனால் நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் தப்பாக புரிஞ்சுட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமோ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ? அப்படி ஒரு நிலைமை தான் இப்போ யாருக்கு? பவுலுக்கு. இப்படி இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவங்க இப்படி இருக்கிறாங்களே. பவுல் யாரு? அப்போஸ்தலனான்னு கேட்குறாங்க. பவுல் அப்போஸ்தலன் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? எங்க ரெஃபரன்ஸ் லெட்டர் ஏதாவது இருக்கா? தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஆனாலும் பாருங்க, அவன் சொல்றான் மனம் முறிவடைகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு யாராவது உங்களை தவறாய் புரிந்து கொண்டது நிமித்தம் உங்க மனதில் காயம் இருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், எல்லாரும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வரும். எது உண்மைங்கிறத கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். எது சரிங்கிறத கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். எது நியாயங்கிறத கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்க யாருங்கிறத கண்டிப்பாக கர்த்தர் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களை தவறாய் புரிந்து கொண்டவர்கள்ட்ட நீங்க போய் என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய நீதி, இதுதான் என்னுடைய நியாயம், இதுதான் என்னுடைய ரைட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர்ட்ட நீங்க சொல்லுங்க, உங்க மனம் முறிந்து விடாதபடிக்கு அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, இன்னும் நான் நல்லதுதான் செய்வேன், தொடர்ந்து நான் நன்மை செய்வேன். அவங்க வேணா என்னைய புரியாம இருக்கலாம், அவங்களுக்கு வேணா நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் நல்லது செய்யறதை நிறுத்த மாட்டேன். தொடர்ந்து என் வழியில ஓடிட்டு இருக்கிறத நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டு இருப்பேன், என் கடமையை நான் கரெக்டா செஞ்சுட்டு இருப்பேன். இதுதான் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. ஆமென். புறக்கணிக்கப்பட்டான் பவுல், புறக்கணிக்கப்படுறான். இந்த சர்ச்சுக்கு இவன் தான் ஸ்தாபகர். ஆனா இப்ப ஜனங்கள் சொல்றாங்க, நோ, இவனுடைய அதிகாரத்தெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நாங்க என்ன செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது. புறக்கணிப்பு. அப்ப கண்டிப்பா மன முறிவை உண்டாக்குமா உண்டாக்காதா? உண்டாக்குமா உண்டாக்காதா? நீங்க நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு நீங்க வேண்டாம், இனிமேல் நாளையிலேருந்து வேலைக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரைஸ் காட். இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே சொல்லுவோம். இதை வச்சு தானே வாழ்க்கையே இருக்கு, என் வாழ்வாதாரமே இதில் தானே இருக்கு, என் எதிர்காலமே இதை நம்பி தானே இருக்கு. இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. ஆனால் அதை மாதிரி ஒரு திருச்சபை இப்போ யாரை புறக்கணிக்கிறது? பவுல் என்ன செய்யுது? புறக்கணிக்கிறது. ஆமென். ஆனாலும் அவன் சொல்றான், கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. இப்படி புறக்கணிக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்ய? அல்லேலூயா. நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருந்தாலும், நீ என்னைய புறக்கணிச்சிட்டியா, இனிமே உன்னைய நானும் புறக்கணிக்கிறேன். தூக்கி எறியலைங்க. பவுல் தூக்கி எறியல, அவங்களுக்கு தான் லெட்டர் எழுதுறான். அல்லேலூயா. தூக்கி எறிகிறதற்காக கர்த்தர் என்ன செய்யல, அழைக்கவில்லை. ஆமென். இயேசுவும் ஒரு காலத்தில் எனக்காக புறக்கணிக்கப்பட்டார். இயேசுவும் ஒரு காலத்தில் தவறாக மதிப்பிடப்பட்டார். இயேசுவை அன்னைக்கு இருந்த யூதர்கள் சரியா என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவையும் எல்லாரும் வேண்டான்னு தான் சொன்னாங்க, இவனை அகற்றும் அகற்றும் தான் சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு நிலை, இதெல்லாம் ஒரு வழி, இதெல்லாம் ஒரு பாதை, இதெல்லாம் ஒரு அனுபவம். தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், நிராகரிக்கப்படுதல், இதெல்லாம் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கும். ஆனாலும் மனம் முறிவடைய வேண்டாம். சில நேரத்தில் நம்மள்ட்ட பதிலே என்ன செய்யாது, இருக்காது. இவன் பாருங்க, ஒரு மிராக்கிள் ஒர்க்கர்.
அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செஞ்சவர். ஆமென். இப்படி திரும்பி பார்த்தான்னா அசுத்தாவி ஓடி போயிடும். இயேசுவின் நாமத்தில் சொன்னான்னா பொல்லாத பிசாசுலாம் விலகி ஓடிடும். கிட்ட வந்து தொட்டு சுகமாக்குற அளவுக்கு பக்கத்தில் இல்லைன்னா பரவாயில்ல, கர்ச்சிப்பை தூக்கி போட்டா சுகமாயிடும். ஆனால் இவருக்கு கண்ணில் பலவீனம். அல்லேலூயா. அவர் பாருங்க 2 தடவை இதுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணார், பதிலே வரல. 3வது தடவை ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் பதில் வருது. இப்போ சொல்லுங்க, இப்படி கண்களில் பலவீனத்தோடு இருக்கிற இவரை பார்க்கும்போது ஏற்கனவே நிராகரிக்கிறான், ஏற்கனவே தப்பாக பேசுகிறான். இவன் என்னெல்லாம் சொல்லியிருப்பான்? நீ உண்மையிலேயே வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன் தான், உன்னை நீயே சுகமாக்கிக்கொள் சொல்லியிருப்பானா? சொல்லியிருப்பான். நீ உனக்கே சுகத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியலன்னா நீ என்ன அதிகாரத்தோடு எங்கள்கிட்ட வந்து நீ பேசுகிற கேட்டிருப்பாங்களா? இப்போ இதுக்கு பவுல்கிட்ட ஏதாவது பதில் உண்டா? சில நேரத்தில் நம்மிடத்தில் கேட்கப்படும் சில கேள்விகள் அல்லது நாம் கொண்டு போய் நிறுத்தப்படும் இடங்கள், நிர்பந்திக்கப்படும் சூழ்நிலைகள், இவைகளிலே பதிலளிக்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் என்ன செய்யலாம்? நிற்கலாம். உங்கள்கிட்ட வந்து எஸ்ன்னும் பதில் சொல்ல முடியாத அல்லது நோன்னும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். இதுக்கு விளக்கம் அளிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஏன் அப்படின்னு காரணம் சொல்ல முடியாத நிலைமையில் நீங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மனம் முறிவடையாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இல்லை. அப்ப இவைகளுக்கு நடுவில் மனம் முறிவடையாமல் இருப்பதற்கு, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பதற்கு, ஆமென், மனம் தளரவில்லை என்பதை காண்பிப்பதற்கு, ஆமா, என்ன செய்யணும்? பவுல் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத வசனத்தில் இருக்கு பாருங்க. 13வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. சோர்ந்து போகிறதில்லை, பேசுகிறோம். வெட்கப்படுகிறதில்லை, பேசுகிறோம். ஒடுங்கி போகிறதில்லை, பேசுகிறோம். மனம் முறிவடைகிறதில்லை, பேசுகிறோம். கைவிடப்படுகிறதில்லை, பேசுகிறோம். மடிந்து போகிறதில்லை, பேசுகிறோம். உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு வினோதமாக இருக்குது. ஏன்னா பைபிளில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேங்கிறத நான் வாசிச்சிருக்கிறேன், அது எனக்கு தெரியும். அதனால தான் அந்த விசுவாசத்தின் ஆவியினால இப்போ இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். இப்போ புரியுதா பவுல் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் அடுக்கிறாரு? அடுத்தடுத்து ஏன் இதெல்லாம் சொல்றாரு? நீங்க எதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறீர்களோ அது அப்படியே நடக்க போகிறது. நான் மனம் முறிவடைகிறது இல்லை என்று நீங்கள் பேசினால் உங்க மனம் முறிவடைய கர்த்தர் விட மாட்டார். நான் கைவிடப்படுகிறது இல்லை என்று நீங்கள் அறிக்கையிட்டால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் சோர்ந்து போகிறது இல்லை என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்வீர்களானா நீங்க சோர்வடைய ஆண்டவர் விட மாட்டார். நான் ஒடுங்கி போக மாட்டேன் அப்படி நம்பிக்கையோட நீங்க சொல்வீங்கன்னா எந்த சூழ்நிலை உங்களை நெருக்கினாலும் நீங்க ஒடுங்கி போக கர்த்தர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப இவருக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி. தேவ பிள்ளைகளை, உங்க மனம் எப்பொழுதும் பிரைட்டா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வசனம் தெரிஞ்சிருக்கணும், வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. அது இருந்தால் தான் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும், நம்பிக்கையோடு பேச முடியும். அப்படி பேசுறத தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், மனம் முறிவடைகிற சூழ்நிலையை கடந்து வராதவங்களை நீங்கள் யாரையாவது காட்டுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை பார்த்து, என்னப்பா ஊர் என்கிற கல்தைய தேசத்தை விட்டு ஏதோ ஆண்டவர் காட்டுற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு வேகமாக கிளம்புனிய, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் சந்ததியவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, உலகமே உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு எங்கப்பா சந்ததி இருக்குன்னு கேட்டால் ஆபிரகாம் என்ன பேசியிருப்பார் தெரியுமா? அவருக்கு வார்த்தை, நீ என்ன தெரியாமல் பேசுகிறப்பா, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரத்தில் என்ன முடியுமா? ஆண்டவர் கேட்டார், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் முடியல, என்ன முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதை போல உன்னை சந்ததியை நான் பெருக்கப்படும். ஆபிரகாம்
என்னப்பா ஆச்சு? உங்களுக்கு தெரியுமா, நானும் உங்களை மாதிரி தான். எலையேசர் தான் ஏன் வாரிசா ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இஸ்மவேல் தான் எனக்கு வாரிசா ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இல்லை, ஒரு உற்பவ காலத்திட்டம் உனக்கு இருக்கு. சாராள் இடத்துல அப்போ நான் வருவேன். ஈசாக்கு உன் பிள்ளையினுடைய பேரு சொல்லப்பட்டிருக்குப்பா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசித்ததை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யோசேப்பே, நீ சொப்பனமா பார்த்த இந்த வா உன்னைய குழியில போட்டு என்ன செய்றோன்னு பாரு. அல்லேலூயா. யோசேப்பே, உன்னைய இந்த நாட்டில் இருந்தா தானே எங்களை நீ ஆளுகை செய்கிற மாதிரி நீ கண்ட கனவு நடக்கும். உன்னைய நாங்கள் 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சிடறோம்? வித்துடுறோம். அல்லேலூயா. யோசேப்பே, நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க மறுத்ததுனால நீ யோக்கியம் அப்படிங்கிறத விளங்க நான் விட்டுருவனோ? நீ எவ்வளோ பெரிய அயோக்கியன் நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருண்டு அவனை குற்றவாளிங்கிற ஒரு கூண்டுக்குள்ளே நிறுத்தி சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சாச்சு. இப்போ யோசேப்பை போய் நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம். யோசேப்பே, 17 வயசில் உனக்கு சொப்பனை வந்ததப்பா, ஒன்றும் நடக்கலையே. உங்கள் அண்ணன்மார் அத்தனை பேரும் உனக்கு டெட் அகெயின்ஸ்டாக மாறிட்டான். ஏதோ பிழைக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது, ஒரு வழி திறந்துச்சு. அங்கேயும் ஒருத்தி வில்லியா வந்து உன்னை என்ன செஞ்சிட்டா? இப்படி இந்த இரும்பு கதவுக்குள்ள உன்னை போட்டு அடைச்சிட்டாலே, நீ இதை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆண்டவருடைய வசனம் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் இந்த புடமிடுதலின் காலம் எனக்கு இருக்கும். இந்த புடமிடுதலின் காலம் முடிஞ்ச பிறகு என்னை நீங்கள் பார்க்கும்போது என் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாமான்னு போயிருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. யோபே, நீ உத்தமனா இருந்தியப்பா, நீ சன்மார்க்கனா இருந்தியப்பா, நீ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினியப்பா. அதனால உனக்கு என்ன ஆதாயம்? உன் 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்தது தான் மிச்சம். நீ ஆசையா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றை இருந்து எல்லாரும் உருவிட்டு போனதான் மிச்சம். இன்னைக்கும் பாரு, நீ இந்த ஆண்டவரை நல்லவர் தோத்திரம் அது இதுன்னு சொல்றிய, உன் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு பருவா வந்தது தான் மிச்சம். நீ நோய்வாய்ப்பட்டது தான் மிச்சம். அல்லேலூயா. இப்போ இதை குறித்து நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு அவன் சொல்லுவான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மன முறிவு அடையாதவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. சாத்தான் வந்து எல்லாத்தையும் வாரிட்டு உன்னைய உண்டு இல்லைன்னு போட்டு புடைச்சிட்டு இருக்கானப்பா. நீ என்னப்பா பேசிட்டு இருக்கன்னு அவன் சொல்லுவான். என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சாத்தானை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். அவர் என் வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைப்படாது. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அல்லேலூயா. பவுல்கிட்ட நீங்க கேட்டா அவன் சொல்லுவான், ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என் மேல சீல் இருக்கு. அல்லேலூயா. அவரை முகமுகமா பார்த்த தரிசனம் எனக்கு இருக்கு. ஆமென். என் அப்போஸ்தல அதிகாரத்தை யாரு கொஸ்டின் பண்ணாலும், என் ஊழிய அழைப்பை குறித்து யார் கேள்வி எழுப்பினாலும், என் தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காகவே தொடருகிறேன். நான் யார் தெரியுமா? லாபமானதை தேடி ஓடுற ஆள் கிடையாது. எனக்கு லாபமானதெல்லாம் நஷ்டமா எண்ணுகிற ஒரு நபர். நான் யார் தெரியுமா? முன்னானவைகளை நோக்கி பின்னானவைகளை மறந்து ஓடுகிற ஒரு நபர். நான் யார் தெரியுமா? எனக்கு ஒரு லக்கு இருக்கு, அந்த லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபர். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பரம அழைப்பு உண்டு, எனக்கு ஒரு பந்தய பொருள் உண்டு, எனக்கு ஒரு விசுவாச பாதை உண்டு. இதுல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் தைரியமா சொல்றான் பாருங்க, ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. எதுவுமே அவனை மனம் முறிவடைய செய்யவே இல்லைங்க, செய்யவே இல்லைங்க. காரணம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஆமை, இந்த சூழ்நிலையை கடந்து வர எனக்கு பலன் உண்டு.
இந்த கடினமான பாதையை கடக்க எனக்கு பலன் உண்டு. இந்த புறக்கணிப்பு, இந்த தவறான புரிந்து கொள்ளுதல், பதிலளிக்க முடியாத சூழ்நிலை, இவைகளை கடந்து வர எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நான் மனம் முறிவடைகிறது. விசுவாசித்து பேசி பாருங்க, உங்க மனம் சோர்ந்து போக ஆண்டவர் விடவே மாட்டார். தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பீர்கள், தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். உங்க மனம் தளர்ந்ததா என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த விசுவாசம் வேணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த விசுவாசம் வேணும். எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்களோ உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த விசுவாசம் எனக்கு வேணும்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் கட்டளையிடப்படுவதா, வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகள் கடந்து வருவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.